யாருன்னா நிக்கிறாங்களா பாருங்க. குட்டிமாக்கோ சண்டை. ஐயோ ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வீடியோ தான். என்னடா அப்படி வீடியோ தானே, ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மதன் ப்ரோ எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து பர்த்டே போச்சு. நாங்கள் விஷ் மட்டும் தான் பண்ணி அனுப்பணும். ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு நிறைய இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலையா இருந்ததுனால எங்களால இன்வைட் பண்ணியிருந்தாங்க, எங்களால போக முடியல. அதனால விஷ் மட்டும் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்கா ரொம்ப கேட்டிருந்தாங்க. அதனால விஷ் மட்டும் பண்ணி அனுப்பணும். என்ன விஷ் மட்டும் தான் பண்ணி அனுப்பியிருக்கீங்க, நேரில் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. அதுக்குனால நாங்கள் இன்னைக்கு போகிறோம். அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டுமே நாங்கள் வாங்கினது இல்லை. ப்ரோக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அந்த கிஃப்ட். என்ன கிஃப்ட்ன்றது வீடியோ பார்த்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போறேன். சொல்ல போனா மதன் அண்ணாக்கு மட்டும்தான் நாங்கள் வரோம்னு தெரியும். திவ்யாக்காக்கு தெரியும், பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்து வரல அப்படின்னு சொல்ல போறோம். என்ன பண்ண போறாங்க, அவங்களோட ரியாக்ட் எப்படி இருக்கும், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். நாங்க நேத்தே பிளான் இந்த மாதிரி சொன்னோம், வரன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து எங்களால வர முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லியாச்சு. நாங்க அவங்க நினைச்சுக்கிட்டாங்க போல. ஃபோன் பண்ணாங்க 2 வாட்டி, இன்னும் எடுக்கல நாங்க. அதனால அவங்க இவங்க வரமாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் அவங்கள பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம் ஃபோனில். நேற்று கூட வந்து வீடியோ பேசிக்கிட்டே இருந்தோம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நாங்கள் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு நாங்கள் அவங்க மீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். இது என்னன்னா மவுண்ட் ரோட் வந்தாச்சு. ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக வண்டிக்கான ஒரு பிளேஸ். வந்தாச்சு. என்ன கிஃப்ட்டுன்ட்டு பாருங்க. கடை வந்த வாட்டிக்கு காட்டுறோம். கடை ஃபஸ்ட்டு இன்னும் வரல. நாங்கள் வாங்குற கிஃப்ட்டு கடை வரல. என்ன வாங்குகிறோம் அப்படின்னு பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். அதனால பாருங்க என்னடா இருக்கும், என்ன வாங்குறாங்க அப்படின்னு பாருங்க. வேற பஸ்ஸு எடுத்துக்கிச்சு, ரொம்ப டிராஃபிக் வேறு அந்த டைமில். சோறு கட்டி எடுத்து பார்த்துங்க. பாருங்க என்ன கிஃப்ட் வாங்குறோம். கடை வந்துட்டோடனே நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்குறோமோ அந்த கடைக்கு வந்தாச்சு. என்ன வாங்குறோமோ அந்த கடைக்கு வந்தாச்சு. அதனால இப்போ நீங்க பாக்கல எங்க ஐடியில ரிங் லைட் போட்டிருக்கேன். ஒரே ஒரு ரீல் தான் விட்டுருக்கேன். அந்த ரிங் லைட்ல கூட டைம்ல ஹேர்லாம் கட் பண்ணிட்டேன்ல நான். இப்போ எனக்கு இந்த கிஃப்ட் தான் நம்ம வாங்குறோம். ப்ரொமோஷனே இன்னும் பண்ணல நிறைய பாருங்க. அதனால தெரியல. ஓகே லைட் பாருங்க. பார்க்கல காமிக்கிறேன். காட்டுது நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கு. சரி, இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு வாங்கி எடுத்துட்டு போகிறோம். யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. லைட் செட்டு தான் அது, வந்து வேறு எதுவும் இல்லை. லைட் செட் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னாக்கா கொஞ்சம் அவங்க ரீல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான் மெயினாக லைட் செட் பேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்ப்போம். ஒரு வழியாக குட்டி வாங்கிட்டாங்க. அதுவே கம்மி பண்ணியே தரல இந்த வாட்டி. 2000 ரூபாய்க்கு வாங்கி வச்சு வேறு என்ன பண்ணுறது. அந்த இது நீ வரியா இதில் வாங்கியாச்சு. சரி ஓகே, நாங்கள் டக்குன்னு போனோம் வண்டியில் வச்சுட்டு. நம்ம வந்தாச்சு தாமரைகிட்ட. மதன் ப்ரோவை பார்க்க போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு ரியாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திரும்பி இங்கே தான் ரியாக்ட் மட்டும் பார்க்கலாம். பாருங்க, நம்ம நடந்து கூட ஒரு வழியாக ப்ரோவை மீட் பண்ணியாச்சு. சரி இங்க வாங்க.
உங்களை ஒருத்தவங்க ரொம்ப வேண்டியவங்க. எங்க அக்கா அங்க இருக்காங்களா? அதான் குளிச்சு வச்சுட்டு வந்துட்டு வந்தேன், அவங்க கூட்டிகிட்டு வந்தேன். அக்கா வருவாங்களா இப்போ எங்களை பார்க்க? இல்லை, நம்ம தான் அங்கே போகணும். நம்ம அக்கா உங்களை ஒருத்தவங்க பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தாங்க. என்னாச்சு? வாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்தோம். என்னாச்சு? என்ன பயமுறுத்துறீங்க? அவங்கள கூட்டிட்டு வந்தோம். அவங்க எங்க 10:10க்கு அவங்க எங்க இங்கதானே இருந்தாங்க. எங்க ப்ரோ இங்க யாருன்னா நிக்கிறாங்களா பாருங்க. ஏய் என்ன பண்றீங்க? வாங்க வந்தீங்களா? பாருங்களா? ஓகேவா? அது எப்படிலாம் எடுத்துட்டு வந்தோம் தெரியுமா? சரி ஓகே. எப்படி பிடிச்சிருக்கா கிஃப்ட் பர்த்டேக்கு? வாயடிச்சு போயிடுச்சு. என்ன தெரியல. சிவியா வேற கத்திட்டே இருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி மூஞ்ச காமிச்சு ஓகே வெயிட் பண்றா. இவ்வளவு நேரம் யாருக்கு வெயிட் பண்றா? டிக்கெட் எடுத்து எவ்வளவு? அக்காக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? ஆமா சந்தேகம். சரி வாங்க போலாம். ஓகே, அண்ணாக்கு எப்படியும் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அத்தை திவ்யா அக்காக்கு அண்ணாக்கு சர்ப்ரைஸ். அக்கா சர்ப்ரைஸ் பாத்தீங்களா இல்லையா? இங்க பாருங்க. வாங்கிட்டீங்களா? அண்ணன் கிட்டதே அதே தான் அதேதான் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு ரொம்ப. மாட்டேங்கிறாங்க. அதான் ஓப்பன் பண்ணுங்க. நானே ஹெல்ப் கொஞ்சம் வீடியோ எடுங்க ப்ரோ. நானே ஹெல்ப் பண்ணுவேன்ல, கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுங்க. அப்படிதான் சரி. அதேதானா அதனால் நாங்கள் அவ்வளோ தூரம் போயாச்சு, வர முடியாது ஆங்கில அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி பவர் பேங்க் வண்டியில் எடுத்து வந்து போடுறாங்க. பவர் பேங்க் இது டேரெக்டாக போடுறது போல. தாராளமாக வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெளியெல்லாம் ஆனால் தாராளமாக வாங்கலாம். 4000 5000 எல்லாருமே போக மாட்டாங்க. வெளியில் கேளுங்க, 4000 5000 தான் வாங்குறீங்க. அதெல்லாம் நான் அவ்வளோ ரிச்சு அவ்வளோ தூரம் போகணும். 2000 பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டு வச்சுக்கலாம். நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம்க்கா, குட்டி லைட்டு. அதுவே நாங்கள் 2000 ஆகிடும். அந்த இங்கே வருது அதனால சேம் அதே தான் வாங்கணும். இதுதான்
இதுக்கு கவர் இல்லையான்னு கேட்கறதுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டேன். vlog ஆன் பண்ணுங்க vlog ஆன் பண்ணுங்க. இதில் நல்லா வெயிட் கொடுக்கும். நீங்கள் அந்த நான் பார்ப்பேன் நீங்கள் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க. இதுதான் நீங்கள் வச்சுருக்கீங்க நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் வெயிட்டட் இருக்குது லைட்டாக எப்படின்னு தெரியல எனக்கு. பார்ப்பேன் நான் இதெல்லாம் இன்னும் வெயிட் கொடுக்கும். இதை பார்த்து நான் வெள்ளை நினச்சிட்டேன். இப்போ வெள்ளை அது ரொம்ப தேட்டருக்குள்ள உட்காந்து நிலாவா அதான் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. கண்ணாடி இல்லை இல்லை வச்சு கொடுத்துட்டாங்க. இதை வாங்குறதே தெரியாது. வாங்க மாட்டேன். அதிகமா இருக்கு தப்பான அவங்களாவது அக்கா வண்டி கண்டுபிடிச்சிரும் ஒன்று காலை எடுக்காதீங்க நின்றுட்டு நாங்கள் வண்டி கூட இருக்கிறோம். அப்புறம் எப்படி இதுவே லேட் ஆயிடுச்சு அப்படிங்களா அண்ணன் வரை கால் பண்ணிட்டே இருக்கோம். அப்படியா தேட்டருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. முன்னாடி போறாங்க ஜோடி. அப்படியே பேக் கேமரால காமி. அப்படியே ஃப்ரண்ட்ல போ ஸ்பீடா. தெரியுதாங்களா? அப்படியே எங்கேயாச்சும் கடைக்கு போயிட்டு பார்க்குறோம். ஆமாம், நைட் ஷோலாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ ஆமாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கேயாச்சும் போயிட்டு காட்டுறோம் பாருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ டீ குடிக்கிறோம். நாங்களே ஏதோ சின்சியராக பேசிட்டு வரோம். அப்புறமா பேசுங்க நீங்கள். டீ டீ செம்மையா இருக்கு. அண்ணன்ற மரியாதை இல்லை, அவனுக்கும் அக்கான்ற மரியாதை இல்லை. குடிச்ச டம்ளர் எடுத்து லைனா என்கிட்ட அடிச்சு மக்களே இதை கேளு. இதெல்லாம் பாசத்துல குடுக்கறதப்பா. இதெல்லாம் கோவப்பட்டா எப்படி? வேண்டாம் வேண்டாம். பாத்தீங்கன்னா மதன் அண்ணா கிளாஸ் கழுவு போறாரு. திவ்யா அன்னிக்கும் குட்டிமாக்கும் சண்டை. ஐயோ சரி 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 சாரி 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 சிஸ்டர் சாரி சாரி. அக்கா சொல்லு சிஸ்டர். அக்கா சொல்லு அக்கா. மாமா ஐயோ நான் கிடைக்கிறேன். மறுபடியும் ஒன்ஸ் மோர் வெளியே அடிக்குதா? நல்லாதான் தெரியுதா? ஓகே. என்ன நான் ஆயிடுச்சு குட்டி சார் தான் வருது எனக்கு. என்ன முடிக்கணும்? ஆன் பண்ணியாச்சுப்பா. நீங்க ஒரு நேரத்து பேசுங்க. அப்புறம் நான் கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்துட்டோம். நாங்க வந்து படத்துக்குலாம் போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ணாக்கு வந்து தெரியாமயே சர்ப்ரைஸ் பண்ணோம். அக்காவுக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லு. சுத்தம் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன நடக்குது இங்க? இவ்வளவுதான் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தெரியாது.
இன்னைக்கு வந்து டே எப்படி போச்சுன்னு நம்ம இவங்க கிட்டே கேட்கலாம். சொல்லு இவங்க கிட்ட அண்ணா கேட்டுக்கோங்க. அண்ணா 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 அண்ணி. அது சரி. உனக்கு எனக்கு மாமா அத்தை அக்கா மாமா அக்கா மணி பாத்தீங்கன்னா 2 அதனால வளர்றான். வேற எதுவும் இல்ல. கட்டிங் போட்டுக்கிறான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் எதிர்பார்க்காத கிஃப்ட்னா அவங்க வந்து ரிங் லைட் கொடுத்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எதுதான் வச்சு ஏற்கனவே காட்டிட்டோம். ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிஃப்ட்னா ரிங் லைட் தான். பொதுவா வந்து நான் எல்லாருமே வந்து கிஃப்ட் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து வாட்ச், போட்டோ ஃப்ரேமு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ் இது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, ஆனா அதெல்லாம் தாண்டி என்னோட ஒர்க்கு சம்மந்தப்பட்டது எனக்கு வந்து ரீல்ஸ், ஆக்டிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அது சம்மந்தப்பட்டமா கிஃப்ட் கொடுத்த வந்து 2வது ஆள்னா இவங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் ஐபோன் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஆக்டிங்ல நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒன் இவங்களா தான் இருப்பாங்க. அந்த இடத்த அவங்க தான் பிடிச்சிருக்காங்க. பிரயோஜனமான ஒரு கிஃப்ட், எனக்கு பிடிச்ச ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த டைம்ல வேற என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியல. வாய் அடிச்சு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் தான். ஏன்னா நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஒரு சிலர் கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது மிஞ்சி மிஞ்சி போனா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது செயின் வாங்கி கொடுப்பாங்க. என்ன விஷயம்னா பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஏன் வரலன்னு நான் கேட்டேன். இல்லைண்ணா இந்த மாதிரி அந்த டைம்ல தான் இன்டர்வியூ இதெல்லாம் போயிட்டு இருந்தோம், அதனால வர முடியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஆனா செமையா போயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஓ நீங்க சேர்ந்துட்டீங்களா, எக்ஸெட்ரா, நீங்க வந்து டாம்பாய் எப்படி அப்படி இப்படி பிளா பிளா என்னமோ பேசுவீங்க. ஆனா அது கிடையாது. ஒரு ஹியூமனா ரெஸ்பெக்ட் பண்றோம் அவங்கள. இவங்க வந்து மனுஷங்களா பாக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னவா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் ஃபார் எங்க 2 பேரும். எங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மனுஷங்க, அவ்வளவுதான். அவங்களோட இதுக்கு நாங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம். அதுக்காக மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்க இன்டர்வியூ கொடுத்தோம். நாங்க ரீல்ஸ் பண்றதுக்காக அதை வச்சுதான் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னு நினைச்சோம். ஆனா அங்க போயிட்டு ஏதோ கேட்டு என்னென்னமோ தெரியல, நான் எங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன கேட்டகரி நானே இப்ப கேட்டேன். அது வந்து நெக்ஸ்ட் விளாக்ல குட்டிக்கிட்ட மட்டும் தனியா பேசி நானும் குட்டி மட்டுமே அந்த விளாக் ஃபுல்லா இருப்போம். இது வரைக்கும் எவ்வளவு இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. ஆனா குட்டி யாருங்கிறத அந்த விளாக்ல பாப்பீங்க. நான் கொண்டு வருவேன் அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இன்னும் தெரியல. நான் இதுக்கப்புறம் தான் பேச போறேன். அதை பத்தி எல்லாம் பர்சனலா பேசி அந்த விளாக் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் விளாகா வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி கீழே எல்லாம் இந்த கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. ஹியூமனா நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல நாங்க எதிர்பார்க்கிற ஒரே விஷயமே அதுதான். நாங்க வந்து உங்க காசு பண்ண கொடுங்க, உங்க அன்பை கொடுங்க, உங்க லைக் கொடுங்க, உங்க சப்ஸ்கிரைபர் கொடுங்க, உங்க ஃபாலோவர்ஸ் கொடுங்க. நான் கேட்கிறேன். நாங்க கேட்க ஒரே விஷயம், மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி. மேபி சொல்ல முடியாது, எங்க கம்யூனிட்டிலேயே கூட நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அது கிடையாது. நான் என்னன்னா திரும்ப சொல்லணும்னா ஹியூமனா ரெஸ்பெக்ட் பண்றேன். அவங்களோட வாழ்க்கை அவங்களோட இது வேற, எங்களோட வாழ்க்கை எங்களோட இது வேற. ஆனா என்ன ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பா இதை உட்கார்ந்து குட்டிகிட்ட மட்டும் பேசி இன்னொரு விளாக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிடலாம், பேசிடலாம். எந்த இன்டர்வியூவும் சொல்லாத விஷயத்த நான் கேட்டு சொல்ல போறாங்க. ஸோ கம்மிங் சூன் அந்த விளாக் வரும். அப்புறம் அதை தாண்டி செம்ம ஹாப்பி கேரக்டர், ரொம்ப ஜாலியா பாத்துக்கிட்டாங்க. அண்ணா அண்ணா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு துருன்னு பார்த்தா 25 சொல்றான் வயசு. ஆனா எனக்கு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்சல்ட் பண்றாங்க எல்லாருக்குமே. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கியூட்டா இருந்தாலும் துருன்னு இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா, அவங்களோட அந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்ககிட்ட. வெகுளித்தனமா இருக்காங்க. வெகுளித்தனமா இருக்காங்க. இந்த இன்டர்வியூ எடுத்த எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களோட வெகுளித்தனத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுதான் ஒரு விஷயம். அவங்க யாருன்றத அடுத்த விளாக்ல என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. அப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. நாங்களா சொல்றதை விட அவன் வாயாலே அவங்க சொல்லுவான். அப்ப தெரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் டீமா வந்து பேய்க்க விடுறோம். ஓகேவா? கண்டிப்பா. அவ்வளவுதான் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்ல போறாங்க எல்லாம் பார்த்து. நீங்க என்ன நினைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு ஹியூமனா நாங்க ரெஸ்பெக்ட் பண்றவங்கள, அதனால அவங்களை ஏத்துக்கிறோம். இந்த கமெண்ட்ல வந்து போடுவீங்க ஒரு சிலரு. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற முக்கியமான சேர்ந்து உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க மூஞ்சி முன்னாடி நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை கேளுங்க.
அவங்க கிட்டயும் சரி என்கிட்டயும் சரி உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நாங்க எல்லாருமே ஒன்னதான் சுத்திட்டு இருக்கோம். கமெண்ட்ல வந்து நீங்க எங்க மூஞ்சி தெரியாது அதனால நாங்க கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. அப்படி தைரியம் இருக்கிறவங்க நான் அதுவும் பிரைவேட்ல போட்டு ஒரு சிலர் பண்ணுவீங்க பாரு கமெண்ட், அவங்க எல்லாம் தைரியம் தான் எங்க மூஞ்சிக்கு நேரம் வந்து நீங்க எப்படியா அப்படின்னு கேட்க நான் பதில் சொல்றேன். சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவங்க இன்டர்வியூ கொடுக்க போன இடத்துலலாம் வந்து என்னை பற்றி என்ன ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த இடத்துல என்னை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து ஐயோ மதனா நான் வந்து அவனுக்கு வந்து லெஸ்பியன்ஸ்லாம் பிடிக்காது, அவனுக்கு வந்து டாம் பாய்னா பிடிக்காது அப்படி இப்படின்னு வந்து சில நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. பாப்பாங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி அண்ணா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர்லாம் சொல்ல பேச பயந்தோம். ஆமா மெயினா அந்த மாதிரி கேரக்டர் எங்களால நம்பவே முடியல. இவங்க அப்படிதான் பார்த்தோம். எங்ககிட்ட சூப்பரா பேசுறாங்க. அக்கா விஷ் பண்ண சொன்னாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நாங்களாம் பயந்தோம் பேசுவாங்களா ஏன் எனக்கு லெஸ்பியனை பிடிக்காது, ஏன் எனக்கு டாம் பாய் பிடிக்காது அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே ஒரே வழி ஒரே இதுதான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே நான் மதிப்பேன், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். என்ன ஒரு விஷயம், நான் இன்டர்வியூ வந்து நான் இப்போ கூட அவங்க பேரை சொல்ல விரும்பல, டிரான்ஸ்மென்னு சொல்லி பசங்க நிறையா ஏமாத்துனாங்க. அதனாலதான் வந்து கொஞ்சம் வன்மமா பேசியிருப்பேனே தவிர மற்றபடி எனக்கு லெஸ்பியன்ஸை பிடிக்காது, எனக்கு டாம் பாய் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வலியும் வேதனையும் அனுபவிச்சுதான் ஒரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாருமே பிடிக்கும். இந்த விஷயத்த வந்து என்னை பத்தி சொன்ன சேனலுக்கு வந்து சொல்றேன். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் பரப்பிட்டு இருப்பீங்க, அதுவும் கிடையாது. எனக்கு லெஸ்பியன்ஸ்னாலும் பிடிக்கும், டாம் பாய்னாலும் பிடிக்கும். யாரா இருந்தாலும் மனுஷன் உண்மையா இருக்கானா அன்பா இருக்கானா எல்லாருமே நான் மதிப்பேன். அவ்வளவுதாங்க. சரியா? அதை சொல்லிதான் இப்போ முந்தானத்து எனக்கு என்ன மெசேஜ் வருது, அண்ணா உங்களுக்கு வந்து லெஸ்பியன்ஸை பிடிக்காதா அப்படின்னு சொல்லி ஒரே இது மெசேஜ். ஏன் அப்படி சொல்றப்பன்னா இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, எனக்கு அதனாலதான் உங்கள்கிட்ட பேச பயமா இருக்கு அப்படின்னு பாப்பா சொல்லிச்சு. அப்படிலாம் இல்லம்மா, நீ என்கிட்ட இப்ப கிட்டத்தட்ட ஒரு வேலூர் ஃபங்க்ஷன் நடந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆகுது. அப்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கேன். நான் என்னைக்காவது உன்னை வெறுக்கிற மாதிரி ஏதாவது பேசியிருக்கேனா அப்படின்னு கேட்கும் போது இல்லண்ணா அப்படின்னு. அவ்வளவுதான்மா. அந்த மாதிரி திடீர்னு பழகிறோம் ஒருத்தருத்தவங்க நினைப்பாங்க. நாங்க திடீர்லாம் பழகல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிருக்கோம். நான் போன்ல கான்டாக்ட் எல்லாம் பேசிருக்கோம், நேர்ல பாத்துருக்கோம். மத்தபடி என்கிட்ட பேச மட்டுமே அவங்க எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்கன்னா 3.5 மாசம் கழிச்சு. ஏன்னா பயம், அண்ணனுக்கு லெஸ்பியனா பிடிக்காது, நம்ம போய் பேசினா அவங்க எப்படி ஏத்துப்பாங்க, அண்ணனுக்கு வந்து டாம் பாய்ஸ்னா பிடிக்காது, நம்ம போய் பேசினா எப்படி அவங்க வந்து திட்டுவாங்களோ, அவங்க வந்து ஏதாவது நம்மள வந்து ஏதாவது பட்சமா பேசிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே இருந்திருக்காங்க. அவங்க அது கிடையாது. என்கிட்ட பேசும்போதும் அவங்களே எதிர்பார்க்கல, அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஓகே அவ்வளோதான். ஓகேவா? ஹாப்பி போச்சு. ரொம்ப பிடிச்சது. யூஸ்ஃபுல்லா நாங்க வாங்கி தரணும் தான், யூஸ்ஃபுல்லா வாங்கி அதுவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. நானே வீடியோல சொல்லிட்டேன் யூஸ்ஃபுல்லா வாங்கி கொடுக்கணும், அவங்களும் ரீல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் நான் சர்ப்ரைஸ் பண்ணேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல நாங்க எல்லாரும் மீண்டும் சந்திப்போம். இதுக்கப்புறம் ஒன்னாவா இருப்போம். இதோட இந்த vlog முடிய போறது இல்ல. கமிங் சூன் நெக்ஸ்ட் நாங்க ஜாயிண்டா அடுத்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாதான் போறோம். வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம ஐடி தெரியலன்னா நம்ம ஐடி லைக்கிங் அபிஷியல் பாத்துக்கோங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். பெல் ஐகான் அவரு கிளிக் பண்ணிட்டாருப்பா. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை. பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிறதுக்கு மனசே வரல, என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. அவங்களுக்குமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க கடைசியில். என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் ஆகணும் அவங்கவுங்க வீட்டுக்கு. மறுபடியும் நாங்கள் இப்படியே விட போகிறதில்ல, மறுபடியும் நாங்கள் மீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் லயன் கிங்லேயும் நம்மளோட வீடியோ எல்லாமே வரும். மறக்காமல் அவங்க ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய். கால் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறோம். கேட்டதே போதும். ஓகே, கண்டிப்பாக பார்த்து போங்க. அப்போ போக